ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பத்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி சுவையான பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பசங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு திடீர்னு ரெடி பண்ணேன். 2 சொம்பு தண்ணியை ஊற்றி வானல் நல்லா சூடு பண்ணி 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு பாஸ்தாவில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி பச்சை தண்ணியும் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. 2 அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதில் கொட்டி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கெச்சப் போட்டுக்குங்க. நான் காட்ட மறந்துட்டேன். கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவையான டேஸ்டான பாஸ்தா நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.